எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 7th நியூ புக்கில் 8 இயல்கள் முடிச்சாச்சு. நம்ம கடைசி இயலான 9 இயல் பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா மனிதம் ஆளுமை அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா மலைப்பொழிவு, தன்னை அறிதல், கண்ணியமிகு தலைவர், பயணம், ஆகுபேர், திருக்குறள். ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வாங்க நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ 9வது இயலில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வர்றது மலைப்பொழிவு. ஓகேங்களா? மலைனா அந்த மழை கிடையாது, மலை. ஓகே. உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்ததால் உலகம் உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இயேசு காவியம் வழியாக நம்ம இப்போ ஒரு பாட்டு படிக்க போகிறோன்றது தெரிஞ்சிச்சு. ஓகே. சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் மயிரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நிலைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்று பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அருமையான ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி மதம் வேறுபாடு பார்க்குறவங்களுக்கு ஒரு செருப்படி மாதிரி இருக்குது இந்த பாடல். இதை எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்குது அப்படின்றது இந்த பாடல் புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வாங்க நாம் அதோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. என்னது தேவைப்படுது? மனித வாழ்க்கையில பொறுமை. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது. ஓகேங்களா? ஸோ மனித வாழ்க்கை தேவைப்படுவது பொறுமை. அதுதான் மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை. இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கிற ஒன்றினை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகி விடும் அப்படின்றாங்க. ஸோ பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும். இரக்கமுடையோரை பேறு பெற்றவர் ஆவர். அவர்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். அதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்க்கை பாலைவனம் போல பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும். மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. எழுதுனது கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நீங்கள் இது ஒரு 2 டைம் படிச்சீங்க. ஸோ அதாவது இயேசு அவங்களோட சீடருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா இது இந்த வாயும் மயிரும் ஆசையில் இந்த மனப்பாட பகுதி கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற லைன்ஸும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 2 டைம் படித்து பார்த்தீங்கன்னாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மறக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துலாம். சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, பேதங்கள், வேறுபாடுகள், தாரணினா உலகம், தத்துவம், உண்மை, இரக்கம், கருணை. எழுதுனது யாரு? கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. இது கவியரசு கண்ணதாசன் அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அரசவை கவிஞராக ஃபர்ஸ்ட் இருந்தது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். அதாவது முதல் தமிழக அரசவை கவிஞர் யாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஸோ இவர்
தமிழக அரசு கவிஞராகவும் இருந்திருக்காருன்றாங்க. ஸோ இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் பார்த்தோம்னா இயேசு காவியமாகும். இந்நூலில் உள்ள மழைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து தான் சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேன். அதாவது தமிழக அரசவை கவிஞரோட முதல் கவிஞராக இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கமெண்ட் போட சொன்னீங்களா? நான் இப்போ இந்த கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவினாவா அறியாவினாவா தெரிவினாவா சரி அது தெரியல. அறிவினான்னு என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ஆன்சர் தெரியும், ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்னா அதை பார்த்தா அறிவினான்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் வினா பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த வினாவாக இருந்துச்சுன்னா அந்த வினா டைப் வரும் இல்லைங்களா, அது வரும்போது பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அதாவது கொஷின் எனக்கு தெரியாது இல்லையா, எனக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் நான் உங்ககிட்ட கொஷின் கேட்டேன்னா அது ஒரு டைப் ஆஃப் வினா வரும். அது என்ன டைப் ஆஃப் வினா அப்படின்னு சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இதை கேட்டவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், அப்படியே ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே போடுங்க கீழே. சரி, ஓகே, அடுத்து போகலாம். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரைகளை கூறும் நூல் தான் இயேசு காவியம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்நூலில் உள்ள மலைப்பொழிவின பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. ஸோ நம்ம இதை முழுசாக படித்தாலுமே இதில் கீவேர்ட்ஸ்னு இருக்கும். அதுதான் என்னென்னு பார்த்தோம்னா இயற்பெயர் பார்த்தோம்னா முத்தையா, அவருக்கு சிறப்பு பேர் பார்த்தோம்னா கவியரசு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து அரசவை கவிஞராக இருந்திருக்காரு தமிழகத்துக்கு அப்படின்றது முக்கியம். அதே பார்த்தோன்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, அவர் சொன்ன அறிவுரைகளை கூறும் நூல் தான் இயேசு காவியம். அதே மாதிரி இப்போ நம்ம படித்தது எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மலைப்பொழிவு அப்படின்ற பகுதியிலேருந்து வந்திருக்கு. ஏன்னா அது பேரே மலைப்பொழிவுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இயேசு காவியத்தில் மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து வந்திருக்கு சொல்லலாம். மலை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மலை அதாவது மவுண்டெயின், அதான் தான் சொல்கிறாங்க. இந்த மலை கிடையாது, இந்த மலைப்பொழிவு இல்லை. ஸோ மலைப்பொழிவுன்னு மொத்தமாக படிச்சுட்டு போயிட்டு அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த மலைப்பொழிவும் கொடுப்பாங்க, இந்த மலை பொழிவும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மலைப்பொழிவினாலே நார்மலாக ரெயின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு இந்த மலைப்பொழிவு நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ ஆனால் ஆக்சுவலி அவங்க கேட்டதை பார்த்தோன்னா இந்த சொன்னதை பார்த்தோன்னா இந்த மலை தான். ஸோ அதனால் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா பொறுமை. தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணமுடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர், உலகம் முழுவதையும் பெறுவர். மலையாளவு பார்த்தோம்னா மலை கூட்டல் அளவு, தன்னாடு தன் கூட்டல் நாடு. இவை இல்லாது. சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தார்வினா உலகம், இரக்கம்னா கருணை. அடுத்து தன்னை அறிதல். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மை தனித்திறமை இருக்கும். ஓகேங்களா? அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமுட்டும். நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம். அன்றைக்குதான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கு போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காகம் கேட்கவில்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவை தானே. கூடு கட்ட அதற்கு யாருமே சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியதும் மழையில் ஒடுங்கியதும் வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது. தானே இறை தேடத் தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எழுதுனது யார் பார்த்தோம்னா பிருந்தா அப்படின்றவங்க. அதாவது குயில் ஒன்று காக்கையோட கூட்டில் முட்டையிட்டிருக்கு. அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையை போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதை, தன் குரல் இனிமையானது என்பதையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வின் சாதனைகளை புரியலாம் என்று இக்கவிதை உட்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நூல்வெளி யாருன்னு பார்த்தோம்னா பிருந்தா எழுதுனாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற பெண் கவிஞர் ஒருவர். ஸோ மலை பற்றி பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை பார்த்தோம்னா மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன எழுதியிருக்காங்க? பிருந்தா அவர்கள் மலை பற்றிய பகிர்தல்கள், அடுத்து வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. அதாவது மலை, வானம், அந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மழை காலத்தில்
சரி வீடு வீடு முழுக்க வானம். ஸோ வானத்துலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அப்போ வந்து கதை சொல்லணும் சொல்லிட்டு மகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மலை பற்றிய பகிர்தல், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. ஓகே. கூடு கட்ட தெரியாத பறவை எது? குயில். தான் கூட்டல் ஒரு எங்கே இங்கே. அடுத்து கண்ணியமிகு தலைவர். ஸோ மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். அப்பெருமையை பற்றி தான் நான் பார்க்க போறோம். அவரோட பெருமை பற்றி பார்க்க போறோம்ன்றாங்க. சரி, பார்க்கலாம். நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கார். என்ன இது? திருச்சி தூய வளனார் கல்லூரி. ஓகேங்களா? திருச்சி தூய வளனார் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு இளைஞர். காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலை மேலானது என எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார். தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்துவார். அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார். அவரது குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு எளிமையை காண முடிந்தது. அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனுக்கு திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இந்த கோட்ஸ் ரொம்பவே முக்கியம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கோட்ஸ். ஸோ மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார். அவரிடம் ஓர் உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சத்தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா, நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த தலைவர், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம். இதற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார். அதே மாதிரி இந்திய விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பாக கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர். சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஆனால் அந்த தலைவர், பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த பெயரால எப்படி வந்து கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ் சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த கோட்ஸ் வந்து இது அப்படியே பிரித்து கேட்டிருக்காங்க. பிரித்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் தனித்தனியாக கேட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் அந்த கோட்ஸ் பார்த்துக்கணும். ஸோ அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்தோ சைனா போர் எப்போ நடந்துச்சு? 1962 நடந்துச்சு இல்லையா. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதினார். அத்தகைய சிறப்புகளெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா? அவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். ஓகேங்களா. ஸோ இந்த வரைக்கும் கோட்ஸ்லாம் படித்தோம் இல்லையா. அது வேறு யாரும் கிடையாது, காயிதே மில்லத் அப்படின்றவர் தான். அவரோட அடைமொழி மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்தோம்னா அடைமொழி பார்த்தோம்னா கண்ணியமிகு அப்படின்றது. அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா முகமது இஸ்மாயில். ஸோ முகமது இஸ்மாயில் அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேமு. ஸோ அவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா கண்ணியமிகு. அதே மாதிரி கண்ணியமிகு காயிதே மில்லத். ஓகேங்களா. கண்ணியமிகுன்றது அவரோட அடைமொழி மாதிரி. ஸோ மற்ற பேர் பார்த்தோம்னா காயிதே மில்லத் அப்படின்றது. ஓகேங்களா. ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் என்னும் மரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி. ஸோ சமுதாய வழிகாட்டியாக இருந்தார் இல்லையா. ஸோ அதனால் அவரை காயிதே மில்லத் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கண்ணியமாக இருந்தாலும் கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்லு, அரபு சொல்லுன்றதும் முக்கியம். ஓகேங்களா. அப்பெயருக்கு ஏற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தால் அவர்.
ஸோ அரசியல் பொறுப்புகள் காயிதே மில்லத் பார்த்தோம்னா 1946 52 வரை பார்த்தோம்னா அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். ஸோ அவர் எப்போ சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? 1946 52 வரைக்கும். ஓகே. அடுத்து கல்வி பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என எண்ணினார் காயிதே மில்லத். ஸோ கல்வி மிகுந்தலில் கழித்திடும் மடமை என்று முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். ஸோ இது என்னது? இது வந்து ஒரு முதுமொழி. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கல்வி மிகுத்திடின்னு சொல்லிட்டு மீதி வந்து அப்படியே விட்டுடலாம் கேட்பா. அதுக்கு வந்து முழுசாக தெரியும். கல்வி மிகுந்தலில் கழித்திடும் மடமை. அடுத்து திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரை காரணமாக இருந்தார். என்னென்ன தொடங்கியிருக்காரு? திருச்சியில் ஜமால் முகமது, கேரளாவில் பார்த்தோம்னா ஃபரூக் கல்லூரி. ஓகேங்களா? ஸோ திருச்சியில் ஜமால் முகமது, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி. ஓகே. தொழில்துறை பார்த்தோம்னா அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். எல்லாரிடம் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. ஸோ இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதே அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதன் சொன்னதை பார்த்தோம்னா தந்தை பெரியார். ஓகேங்களா? ஸோ தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறான்னு சொன்னது அறிஞர் அண்ணா. அது எப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதே அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதன் சொன்னதை பார்த்தோம்னா தந்தை பெரியார். ஓகே. சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா? ஓகே. காயிதே மில்லத் படித்த எந்த கல்லூரியில் பார்த்தோம்னா திருச்சியில். அவரோட மெயின் ஊரே வந்து திருச்சி தான். ஸோ திருச்சி தூயவளானார் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காரு. காந்தியடிகளோட ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்திய தலைவர் இவர். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்தார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னது காயிதே மில்லத் இஸ்மாயில். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நேர்மை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அஞ்சல் தலை வாங்கி வந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்துடுங்கன்னு சொன்னார். அது பார்த்தோம்னா அந்த அலுவலகத்தில், அதாவது தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்துக்கு அந்த இதுலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன தலைவர் இவர். அதே மாதிரி மொழிக் கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பழமையான மொழிகளில் ஒன்றை தான் ஆட்சி மொழியாக்க வேணும்னா தமிழ் மொழி தான் வந்து ஆட்சி மொழி ஆக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு தமிழை பற்றி நம்ம பெருமையாக பேசினார் இவர் தான். அதே மாதிரி நாட்டுப்பற்று அப்படின்ற இதில் பார்க்கும்போது 1942 இந்தோ சைனா போரில் அவரோட ஒரே மகன் அனுப்புறதுக்காக யாருக்கு கடிதம் எழுதினார்? அது ரொம்ப முக்கியம். நேருக்கு கடிதம் எழுதினார். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா முகமது இஸ்மாயில். இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னாங்க. ஸோ காயிதே மில்லத்துக்கு அரபு சொல்லு, அதுக்கு அர்த்தம் தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறான்னு சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. எப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதன் சொன்னது தந்தை பெரியார். ஸோ அரசியல் பொறுப்புன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1946 52 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தோம்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி அப்படின்னும் கேரளாவில் ஃபரூக் கல்லூரி அப்படின்னும் ஆரம்பித்தார். சரி, ஓகேங்களா? ஓகே. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக இருக்கிறதுனா எளிமை. அடுத்து காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பதன் பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். இது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் பார்த்தோம்னா பார்த்தீங்களா? நான் அசால்ட்டாக விட்டு நீங்கள் படிச்சிருவீங்க. சில பேர் கூட அசால்ட்டாக விட்டுருவீங்க. அப்போ டக்குன்னு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால தான் பார்த்துட்டு போனேன். எங்கே பேசினாரு? நாடாளுமன்றத்தில், பார்லிமெண்ட்டில். ஓகே. எங்கே பேசினாரு? நாடாளுமன்றத்தில் பேசினாரு. பார்த்தீங்களா? எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது, முதுமொழி கூட்டல் மொழி முதுமொழி. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பயணம்.
தான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ நினைப்பது மனித பண்பு அன்று. பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவதும் சிறந்த மனித பண்பு ஆகும். இத்தகைய ஈத்துவக்கும் இன்பம் என்று அதைத்தான் ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர் குறிப்பிட்டனர். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ந்த ஒருவரின் கதையை அறிவோம். அதாவது ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களோட சின்ன சின்ன மகிழ்ச்சியை நிறைவேற்றி வச்சு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதான் ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு அர்த்தம். கேட்கலாம், ஈத்துவக்கும் இன்பம் எப்படி கேட்கலாம்னா, பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவதும் அடைவதும் அதுக்கு பேர் என்ன அப்படிமா கேட்டாங்கன்னா ஈத்துவக்கும் இன்பம். ஓகே, என்ன கதைன்னு பார்க்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. புறநகரில் ஒரு அஞ்சலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலம். எனது 3வது சம்பளத்தில் நான் ஒரு மிதிவண்டி வாங்கினேன். 180 ரூபாய். எவ்வளவு? 180 ரூபாய் தாங்களாம். 180 ரூபாய்க்கு ஒரு மிதிவண்டி வாங்குறாரு. மிதிவண்டியில் ஏறி புறப்படுவதுதான் என் பொழுதுபோக்கு. காற்று தழுவ ஓட்ட தொடங்கியதுமே அப்படியே ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றும். தெரிந்த ஊர்கள், தெரியாத ஊர்கள் என எல்லா இடங்களுக்கும் மிதிவண்டியிலேயே செல்வதுதான் என் பெரிய மகிழ்ச்சி. 2 கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டு வரைக்கும் செல்வது 5-6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நடக்கும். ஒரு முறை மகாபலிபுரம் சென்று வந்தோம். ஹாசன் வழியாக மங்களூரு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட கால ஆசை. வழிநெடுக காடு, மலை ஆகியவற்றின் தோள்களில் என் மிதிவண்டியை உருட்டிச் செல்ல ஆர்வம் கொண்டிருந்தேன். அதிகாலையிலேயே கிளம்பினேன். எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி வந்திருப்பதில் மனம் உற்சாகம் முற்றிருந்தது. 2 நாட்கள் ஹாசன் சேர்ந்து விட்டேன். பகல் வெப்பத்தை ஈடுகட்டுவது போல இரவில் கடும் மழை. விடியும் போது குளிர தொடங்கி விட்டது. ஒரே இரவில் சொல்லி வைத்த மாதிரி பருவம் மாறி போனது. மழை நின்ற பிறகு மறுநாள் பயணத்தை தொடங்கினேன். சக்லேஷ்பூர் வரைக்கும் சிறு சிறு தூறல். முகத்தில் பன்னீர் தெளித்த மாதிரி இருந்த தூறலில் நனைவது கூட மகிழ்ச்சியாக இருந்தது. நிற்காமல் சென்று கொண்டிருந்தேன். பெரிய இறக்கத்தில் இறங்கும் போது மிதிவண்டி சக்கரத்தில் காற்று இறங்கிவிட்டது. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒட்டுகிற கருவிகளும் காற்றடிக்கும் கருவியும் எப்போதும் கைவசம் இருப்பதுதான் வழக்கம். இந்த முறை தன் வேலைக்காக கடன் வாங்கி எடுத்து சென்ற உறவுக்கார பையன் திருப்பி தரவில்லை. தேடி போன போது வீடு பூட்டி கிடந்தது. சரி, பார்த்து கொள்ளலாம் என்ற துணிவில் கிளம்பிவிட்டேன். மிதிவண்டியை தள்ளி கொண்டு நடந்தேன். சுற்றிலும் மரங்கள். எட்டுகிற உயரத்தில் பெரிய பெரிய பலாப்பழங்களின் தொங்கலாட்டம். அதற்கு பின் தேக்கு மரங்கள், தாவும் குரங்குகள், ஆள் சந்தடி எதுவும் கண்ணில் படவில்லை. எவ்வளவு தூரம் நடந்திருப்பேனோ எனக்கு தெரியாது. மலையில் வேகத்தையும் மீறி எழுந்த குரல் என்னை தடுத்து நிறுத்திய போது பாதையோரம் ஒரு குடிசை தெரிந்தது. அதன் கதவுக்கு அருகில் இருந்துதான் அந்த சிறுவன் குரல் கொடுத்தான். நான் குடிசையை நெருங்கினேன். ரொம்ப நேரம் நனைஞ்சிட்டீங்க போல, எங்கனா நின்றுக்கலாம் அப்படின்றாங்க. அவன் என்னை பார்த்து சிரித்தான். உள்ளே போய் ஒரு துண்டை எடுத்து வந்து தந்தான். மிதிவண்டியில் இருந்த என் தோல் பையை எடுத்தான். அதன் மீது இருந்த நீரை அவனை வலித்து உதறி ஓரமாக வைத்தான். இதற்குள் உள்ளே இருந்து ஒரு நடுவயது பெண்மணி கதவருகே வந்து நின்றார். அம்மா, பாவம்மா இவரு என்று என்னை காட்டி அவனிடம் சொன்னான் அச்சிறுவன். பேச காத்திருந்த மாதிரி அச்சிறுவன் உற்சாகமாக கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தான். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பெங்களூரு. மிதிவண்டியிலேவா? அவனால் நம்ப முடியவில்லை. நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்டான். அவன் கண்களில் புதுவித வெளிச்சம். மலையில் நனைந்து கொண்டிருந்த மிதிவண்டியை எட்டி தொட்டான். எவ்வளவு தூரம் இருக்கும் பெங்களூரு? 200 மைல். 200 மைலுமா மிதிச்சிட்டு வர்றீங்க? அவன் புருவம் உயர்ந்தது. ஏதோ ஒரு அதிசயத்தை கண்டது போல அவன் மனமும் குரலும் குழைய தொடங்கின. அவனது அம்மா மீண்டும் வந்து உள்ளே வர சொல்லி கூப்பிட்டார். நானும் அவனும் உள்ளே சென்றோம். அவசரமாய் அவன் பழம்பாய் ஒன்றை விரித்தார். மிதிவண்டியில அவ்வளவு தூரம் போகலாமா? போகலாமே, அதுல என்ன தப்பு? நான் கன்னியாகுமரிக்கே மிதிவண்டியில் போயிருக்கேன். அவன் வியப்பு ததும்ப என்னை பார்த்தான். உண்மையாவா? டில்லிக்கு போக முடியுமா? இமயமலைக்கு? முடியுமா? ஏன் முடியாது? மனுஷனால முடியாதது எது இருக்கு? மனசு வச்சா எங்க வேணும்னாலும் போய் வரலாம். வாய் பிளந்து நின்றவன் முகம் திடுமென சுண்டியது. கரகரத்த குரலில் சொல்ல தொடங்கினான். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. ஆனா அம்மா வாங்கி தரமாட்டாங்க என்றான் அம்மாவின் பக்கம் கையை காட்டியபடி. ஏன்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா என்றார் அவர். சிறுவன் குனிந்து கொண்டான். எனக்கு நொடியில் நிலைமை புரிந்தது. இல்லப்பா, நீ ரொம்ப சின்ன பையன் இல்லையா? ஓட்டுறது கடினமா இருக்கும். நீ பெரியவன் ஆயிட்டுனா அம்மா வாங்கி தருவாங்க. எங்க அம்மா கூட பெரியவன் ஆயிட்ட பிறகுதான் வாங்கி தந்தாங்க என்றேன். அந்த பதில் அவனுக்கு மனநிறைவாக இருந்தது. அப்படியாமா என்று தன் அம்மாவை பார்த்தான் அச்சிறுவன். அவர் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். உனக்கு ஓட்ட தெரியுமா? குரங்கு பிடல் போட்டுதான் ஓட்டுவேன். மழை நிக்கட்டும், நான் கத்துக் கொடுக்கிறேன். அவன் மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்து கொண்டான். உடனே அவன் தனக்கு தெரிந்த மிதிவண்டி பயிற்சியை பற்றி சொல்ல தொடங்கினான்.
ஆம், அரிசி கேரள மாமா வீடு இருக்குது. ஊர் போல இருக்கு, அரிசி கேரளே. அங்கதான் மிதிவண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். ஆனா மாமா ரொம்ப கண்டிப்பு. அவர் இல்லாத நேரத்தில் தான் மிதிவண்டியை தொட முடியும். அச்சிறுவன் என்னோடு சுவர் ஓரம் படுத்து கொண்டான். என்னிடம் கதை கேட்க தொடங்கினான். நான் சுற்றிய ஊர்களை பற்றியும் பார்த்த மனிதர்களை பற்றியும் கேட்டான். நான் என் சிறு வயசு காலத்தை எண்ணியபடி எல்லாற்றையும் சொன்னேன். என் சின்ன வயதின் பிம்பமாக அவன் இருப்பது எனக்கு ஆனந்தமாக இருந்தது. பொழுது விடிந்தபோது மழை விட்டிருந்தது. சிறுவன் எனக்கு முன்னால் எழுந்து மிதிவண்டி அருகில் நின்றிருந்தான். காற்று இறங்கி போன சக்கரத்தை கையால் சுற்றி கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் சிரித்தான். சக்கர கம்பியில் சிவப்பு நிற துண்டு துணி ஒன்றை கட்டிவிட்டு அது மேலும் கீழும் மாறி வருவதை ஓட்டி காட்டினான். நான் சிரித்தேன். முதல்ல சக்கரத்தை சரி செய்யணும் என்றேன். பக்கத்தூர்ல சந்திரகவுடா மிதிவண்டி கடையை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போகலாம். மிதிவண்டியை தள்ளியவாறு அவனே முன்னே வந்தான். அவன் கைகள் பழகிய ஒரு நாய்க்குட்டியின் கால்களை பற்றுவது போல மிதிவண்டியின் கைப்பிடிகளை பற்றின. சைக்கிள் பழுதற்றிருந்தால் ஏறி பறந்து விடுவான் போல தோன்றியது. மணியை அழுத்தி சத்தமெழுப்பிக் கொண்டே வந்தான். என்னை பற்றி விசாரித்தபடியே சந்திரகவுட சக்கரத்தை சரி செய்து காற்றடித்து தந்தார். நான் கொடுத்த பணத்தை நன்றியுடன் வாங்கி கொண்டார். வரும்போது அவனை மிதிவண்டியில் ஏறி ஓட்டி வரும்படி சொன்னேன். அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குரங்கு படல் தித்தி தித்தி ஓட்டினான். அவனை பிடித்து நிறுத்தி இருக்கையில் உட்கார வைத்து முதுகை வளைக்காமல் இருக்கும்படி சொன்னேன். கால்கள் ஓரளவு எட்டியும் எட்டாமலும் இருந்தன. தடுமாறினான். கால் எட்டாமல் போகும்போது இடுப்பை அதிகமாக வளைத்து விழுந்தான். ஏறத்தாழ 2 மணி நேரம் ஓட்டி கொண்டிருந்து விட்டு திரும்பினோம். அவனது அம்மா சூடாக அவல் வறுத்து தந்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது மழை பிடித்து விட்டது. மழை நின்றதும் நான் கிளம்ப நினைத்தேன். ஆனால் சிறுவன், எனக்கு நல்லா ஓட்ட கத்துத்தரேன்னு சொன்னீங்களே, எல்லாம் பொய்தானா என்று மடக்கினான். மழை நின்ற பிறகு அவனை அழைத்து கொண்டு வெளியே போனேன். மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். கால் எட்டுகிறதா இல்லையா என்று அடிக்கடி தலை குனிந்து பார்த்தான். அதுதான் ஒரே குறை. மற்றபடி இடுப்பு படிந்து விட்டது. மிதிவண்டி ஓட்டுற மாதிரி இல்ல, ஏதோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது என்றான். அவன் கண்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பகலில் மீண்டும் மழை தொடங்கியது. சாயங்காலம் தான் நின்றது. நான் கிளம்பட்டுமா என்றேன். அச்சிறுவன் முகம் போன போக்கு சரியில்லை. வழியில மறுபடியும் பெஞ்சா என்ன செய்வீங்க என்றான். எல்லாம் சமாளிச்சிடுவேன் என்றேன். அவனும் அவன் அம்மாவும் தடுத்தார்கள். இரவு முழுக்க சிறுவனிடம் மிதிவண்டி பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். விடிஞ்சதும் நான் உங்களோடு வரட்டுமா என்று உற்சாகமுட்டேன். அரிசி கேரளா என்னை விட்டுடுங்க. மாமா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு திரும்பிடுவேன். விடிந்தபோது மழை விட்டிருந்தது. அவர்களுக்கு கொஞ்சம் பணம் தரலாம் என்று தோன்றிய எண்ணத்தை உடனடியாக விளக்கினேன். எதுவும் தராமல் இருப்பதும் வருத்தமாக இருந்தது. விடை பெற்றுக் கொள்ளும் போது மனசில் ஊமை வலி எழுந்தது. சிறுவன் மிகவும் வாதாடி என்னுடன் வருவதற்கு அனுமதி பெற்றுவிட்டான். அவனது அம்மா மீண்டும் பத்திரம் பத்திரம் என்று திரும்ப திரும்ப சொன்னார். அவரது அக்கறையும் கவலையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாங்கள் புறப்பட்டோம். அவன் பின்னால் உட்கார்ந்து கொண்டான். அந்த சூழல் மிகவும் மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள், குன்றுகள். சிறுவன் பேசியபடி வந்தான். மிகவும் தயங்கி, நான் கொஞ்சம் ஓட்டட்டுமா என்றான். நான் இறங்கி சிறிது நேரம் அவனிடம் தந்தேன். கொஞ்ச தூரம் போய்விட்டு மீண்டும் வருமாறு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தேன். அவன் திரும்பி வந்ததும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. 10-15 மைலுக்கு அப்புறம் மீண்டும் அவன் ஓட்டினான். வழியில் உணவகம் ஒன்றில் சாப்பிட்டோம். அரிசிக்கரை நெருங்கியதுமே வீடுகள் தென்பட்டன. வாகனங்களும் மனித நடமாட்டமும் தெரிந்தன. 3 நாட்களுக்கு அப்புறம் மனித நடமாட்டத்தை பார்த்தபோது மனம் கிளர்ச்சிவிட்டது. இன்னும் கொஞ்ச தூரம் தான் எங்க மாமா வீடு. அது வரைக்கும் நானே மிதிவண்டியில் போய் வரட்டா? கொஞ்ச நேரம் அவங்க மிதிவண்டியை தொட்டுட்டா என்ன கத்துவாங்க தெரியுமா? இப்ப அவங்க முன்னால நான் போய் இறங்குனதுமே அதிசயப்படுவாங்க. அது வரைக்கும் போய் வரட்டா அப்படின்னா. அவன் உற்சாகத்தை குலைக்க விருப்பமில்லை. சரி என்றேன். பார்த்து என்று எச்சரிப்பதற்குள் அவன் பாய்ந்து விட்டான். நான் தேநீர் குடிக்க சென்றேன். குடித்துவிட்டு வெளியே வந்து அவனுக்காக காத்திருந்தேன். சாலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. வேக வேகமாக செல்லும் வாகனங்கள், மஞ்சள் துணி போர்த்திய ஆட்டோக்கள், லாரிகள். நான் சட்டென்று அச்சிறுவனை பற்றி யோசித்தேன். அவன் குடும்பம், அவன் ஆசை, அவன் வேகம் எல்லாமே மனசில் அலைமோதின. சட்டென முடிவு எடுத்தேன். அவசரமாய் திருமுலை வரைக்கும் பார்த்தேன். அவன் முகம் தெரிவது போல இருந்தது. என்னை பார்த்து பெருமிதமாய் அவன் சிரிப்பது போலவும் இருந்தது. எதிர்பாராத விதமாக முன்னால் வந்து நின்ற ஹாசன் பேருந்தில் சற்றென்று ஏறி உட்கார்ந்து விட்டேன். வண்டியும் உடனே கிளம்பிவிட்டது. சூப்பர். ஸோ நூல்வெளி பார்த்தோம்னா சைக்கிளை அந்த பையன்கிட்ட விட்டுட்டு வந்துட்டார் போல இருக்கு. சூப்பர்ல. நூல்வெளி. பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது.
ரொம்ப அருமையான கதை. எனக்கு அப்படியே அந்த கதைக்குள்ளாரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ என்ன நூல்களில் பார்க்கலாம். பாவண்ணன் அப்படின்றவர் சிறுகதை, கவிதை, கட்டுரை அப்படின்ற பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்கள் எழுதி வருகிறார். ஸோ இவர் பார்த்தோம்னா கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேங்களா. இது எந்த மொழியிலிருந்து? கன்னட மொழியிலிருந்து தமிழுக்கு. ஸோ யாரு? பாவண்ணன். வேற என்ன நூல் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. வேர் எப்பவுமே தொலைவில் இருக்கும். ஸோ நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். ஸோ இது கடல் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு 2 எழுதியிருக்காரா? கடலோர வீடு, பாய்மர கப்பல். அடுத்து வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா நேற்று வாழ்ந்தவர்கள், பிரயாணம். ஸோ அந்த பிரயாணத்துலேருந்து தான், அந்த நூல்லேருந்து தான் பயணம் அப்படின்ற சிறுகதை இங்கே கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஒரு இலக்கணம், ரொம்ப முக்கியமான இலக்கணம், ஆகுபெயர். தோட்டத்தில் மீது வெள்ளை பசு. இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இயல்பான பெயர்ச்சொல்லாகும். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர் எனப்படும். ஸோ பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொல்களிலும் ஆகுபெயர்கள் உண்டுன்றாங்க. ஸோ ஓகே, ஒன்று பார்க்கலாம். ஸோ எத்தனை பார்த்துக்கணும்? ஆகுபெயர் 6. ஓகே, ஒன்று பார்க்கலாம். பொருளாக பெயர் பார்த்தோம்னா மல்லிகை சூடினாள். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் எனப்படும். இதனை முதலாக பெயர் என்று கூறுவர். ஸோ இதில் எது பார்க்கலாம்னா, பொருளாக பெயருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா முதலாக பெயர். ஸோ மல்லிகை சூடினாள் அப்படின்றதுல பார்த்தோன்னா, மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை தான் குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ மல்லிகை அப்படின்னா அது மல்லிகை கொடியாக இருக்கலாம், இல்லை மல்லிகை இலையாக இருக்கலாம், மல்லிகை வேராக இருக்கலாம். ஆனால் மல்லிகை இங்கே குறிக்கிறது பார்த்தோன்னா அது ஒரு உறுப்பாகிய மலரை தான் வந்து சொல்லுது. ஸோ அப்படின்னும் போது இவ்வாறு ஒரு பொருளோட பெயர் அதோட சினையாகிய உறுப்புக்கு ஆகி வந்தால் அதுதான் பொருளாக பெயர். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடுன்ற பெயர் பார்த்தோம்னா அந்த இடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை தான் சொல்லுது. தமிழ்நாடு வந்து விளையாடல, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அணி தான் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி விளையாட்டு அணியை குறிப்பதால் இது வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா காலவாகு பெயர். டிசம்பர் சூடினாள் அப்படின்றதுல டிசம்பர் அப்படின்ற ஒரு கால பெயர் அக்காலத்தில் பூக்கும் ஒரு பூவை வந்து குறிக்குது. ஸோ அதனால இது காலவாகு பெயர். ஓகேங்களா. ஸோ டிசம்பர்ன்றது அந்த காலத்துல மலரும் ஒரு பூவை குறிக்கிறதுனால இது வந்து காலவாகு பெயர். இது சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடு, அதில் பார்க்கலாம். இத்தொடருக்கு தலை அப்படின்றது பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றது தான் ஒரு பொருள். இந்த மாதிரி சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். அங்கே நம்ம மேலே பொருள் என்னன்னு பார்த்தோம். பொருள் வந்து சினைக்கு ஆகி வந்துச்சுன்னா அது பார்த்தோம்னா பொருளாகுன்னு சொன்னோம். இதில் பார்த்தோம்னா சினையின் பெயர் பார்த்தோம்னா முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது. ஏன்னா இங்கே முதல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பழம் தான் வரும். ஸோ அந்த இதுக்கு இது வந்து ஆகி வர்றதுனால இது சினையாக பெயர் அப்படின்றாங்க. ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். ஸோ மல்லிகை அப்படின்றது பார்த்தோம்னா அதுதான் மெயின் தான், அதுதான் வந்து ஆகி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா பழம்ன்றது மெயின். அந்த பழத்துக்கு முன்னாடி இங்கே சினை வரும். இந்த சினை பார்த்தோம்னா இந்த பழத்துக்கு ஆகி வருது. ஸோ அப்படின்ற மாதிரி வரும்போது பார்த்தோம்னா இது சினையாக பெயர். ஓகேங்களா. ஸோ பண்பாக பெயர் அப்படின்னா இனிப்பு தின்றான். ஸோ இனிப்பு தின்றான்றதை பார்த்தா இனிப்புன்றது ஒரு சுவை. ஆனால் இனிப்புன்றது ஆனால் வந்து ஒரு சுவை. பட் வந்து அது குறிக்கிறது பார்த்தோம்னா ஒரு தின்பண்டம். நார்மலாக ஸ்வீட்டுன்னு இல்லையா. ஆனால் வந்து ஸ்வீட்டுனா ஸ்வீட் இனிப்பு அந்த சுவையன்றதை விட அந்த சுவையான இருக்கிற ஒரு தின்பண்டத்தை தான் திங்க போகிறோம். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா இங்கே பண்பு பெயர் வந்து இனிப்புன்ற பண்பு பெயர் பார்த்தோம்னா தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாக பெயர். அடுத்து தொழிலாகு பெயர் பார்த்தோம்னா பொங்கல் உண்டான். பொங்கல் அப்படின்ட்டுனா பொங்குதல் அர்த்தம். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த தொழில் பெயர் பார்த்தோம்னா தொழிலால் உருவான ஒரு உணவினை குறிப்பதால் அது பார்த்தோம்னா தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு பொருளை டைரெக்டாக குறிக்காம அதற்கு இதாகிற மாதிரி ஒரு பொருளுக்கோ இல்லை பண்புக்கோ ஒரு தொழிலுக்கோ ஆகி வருவது தான் ஆகு பெயர். ஸோ அதை தான் நம்ம 6ஆக பிரித்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னா இரட்டை கிளவி. இரட்டை கிளவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விறுவிறு, கலகல, மலன்னு வருதா. இந்த சொல் பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 2 வந்திருக்கும். கலகல,
மலை மலைன்னு வருது. இதை நம்ம ஒன்றா வச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு ஒரு அர்த்தம் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். சப்போஸ் வந்து இந்த விரிவுரை ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா விரு அப்படின்றதுக்கு பார்த்தோன்னா ஒரு வந்து மீனிங்கே இருக்காது. அதுதான் வந்து இரட்டைக்கிழவி. அதான் வந்து பார்த்தோன்னா இரட்டைக்கிழவி போல் சேர்ந்தே இருங்கள் பொறுத்தால் பொருள் தராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க, சுரதா வந்து சொல்வார் இல்லையா, அதுக்காக அர்த்தம் அதுதான். அதுதான் இரட்டைக்கிழவி. இதே அடுக்கு தொடர் எடுத்துக்கிட்டோம்னா பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை, பிடி பிடி அப்படின்னோம்னா இந்த அதே மாதிரி தான் வந்து அடுக்கி அதாவது ஒரு சொல் வந்து அடுக்கி அடுக்கி ஒரு 4-5 டைம் வருது அப்படின்னா அதை பிரிச்சா வந்து பொருள் தரும். இப்போ பாம்பு பாம்புன்ற சொல்லிட்டு கத்துறோமா அதிர்ச்சியில், இப்போ அது வந்து நம்ம பிரிக்கிறோம்னா பாம்புன்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் வரும். ஆனால் இது இரட்டைக்கிழவி பிரிச்சா பொருள் தராது. அதுதான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தான். அதே வந்து அடுக்கி அடுக்கி தான் வரும். அதே மாதிரி தான் இரட்டைக்கிழவி சரி அடுக்கு தொடர்லையும் சரி. ஆனால் இரட்டைக்கிழவியில் பிரிச்சா பொருள் தராது, அடுக்கு தொடர் பார்த்தோன்னா பிரிச்சா பொருள் தரும். இதுதான் வித்தியாசம். ஓகே, அடுத்து அடுக்கு தொடர் இரட்டைக்கிழவி ஒப்பிடு என்னன்னு பார்க்கலாம். அடுக்கு தொடரில் உள்ள சொற்கள் தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. கரெக்டு. அதை இரட்டைக்கிழவி பிரித்தால் அதற்கு பொருள் தராது. அதே மாதிரி அடுக்கு தொடரில் ஒரே சொல் பார்த்தோன்னா 2 முதல் 4 முறை வரும். அந்த மாதிரி கூட வரும். ஆனால் இரட்டைக்கிழவியில் பார்த்தோன்னா ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் அது பேர் இரட்டைக்கிழவி. அடுக்கு தொடரில் 4 முறை வரை வரும். 2லேருந்து 4 முறை வரும். இதே இரட்டைக்கிழவியில் 2 முறை மட்டும்தான் வரும். அடுத்து அடுக்கு தொடர் சொற்கள் தனித்தனியே நிற்கும். அதே மாதிரி இரட்டைக்கிழவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும். ஸோ அடுக்கு தொடரில் பார்த்தோம்னா இப்போ வந்து குடு குடுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பாம்பு பாம்புன்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சேர்ந்து தான் இருக்கும். பிரிஞ்சாவே பொறுத்துட சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் அடுக்கு தொடரில் சேர்ந்து இருக்காது, எப்பவுமே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். ஆனால் இரட்டைக்கல்வியில் பார்த்தோம்னா சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அடுக்கு தொடர் பார்த்தோம்னா விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய சொற்கள் காரணமாக வரும். இரட்டைக்கிழவி பார்த்தோம்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். ஓகேங்களா? ஸோ அடுக்கு தொடர் எதுக்கு வரும்? விரைவு, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றோம். வெகுளி, வெகுளினா என்ன சொல்லலாம், அது எக்ஸாம்பிள் டக்குன்னு வரல. ஸோ வேறு என்ன சொல்லலாம்? உவகை, அச்சம்னா பாம்பு பாம்புன்றது அச்சமா, அவலம் ஐயோ ஐயோ அப்படின்றதுலாம் அவலமா, உவகைனா சந்தோஷம், ஜாலி ஜாலி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சந்தோஷமா. வேற என்ன கொடுத்துருக்காங்க இதில் பார்க்கலாம். பிடி பிடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு உணர்ச்சி, அதாவது ஒன்று வேகமாக போகிறதுக்காக சொல்லுவோம், இல்லை வந்து கொஞ்சம் சந்தோஷத்தில் அந்த மாதிரி சொல்லுவோம், இல்லை பயத்துலையோ, இல்லை வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துலையோ அந்த ஒப்பாரிலாம் இருப்பாங்களா, இல்லை ஏதோ கஷ்டத்தில் வந்து அழும்போதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் சொல்லும்போது பார்த்தோம்னா அந்த அடுக்கு தொடர் வந்து வரும். இதே பார்த்தோன்னா இரட்டைக்கிழவி அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு வினைக்கு அடைமொழியாக வரத்தான் வந்து பார்த்தோம்னா இரட்டைக்கிழவி. எப்படின்னா இப்போ குடுகுடுவென்று ஓடினான், மலமளவென்று பெய்து, மலமளவென்று வேலை மலமளவென்று செய்தான். அப்புறம் வேற என்ன சொல்லலாம், இதை வச்சு பார்க்கலாம். கலகலவென்று சிரித்தாள் அப்படின்னு பார்க்கும்போது சிரித்தாள், ஓடினாள், செய்தான். ஸோ இந்த மாதிரி வினைக்கு அந்த வினையை வந்து எப்படி செய்கிறாங்க, வேகமாக செய்கிறாங்க இல்லை மெதுவாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று குறிக்கிறதுக்காக ஒரு அடைமொழியாக வர்றது தான் வந்து இரட்டைக்கிழவி. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வினைக்கு ஒரு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரதான் பார்த்தோம்னா இரட்டைக்கிழவி. ஓகேங்களா? இது வந்து ஏன் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் குழப்பிக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த 2-4 முறையெல்லாம் வேறு மாதிரி கேட்டாங்கன்னா அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மட்டுமே வரும், வரை வரும், இதெல்லாமே கூட முக்கியம். ஸோ இப்போது 2 முறை கூட வரலாம் அப்படின்ட்டாங்கன்னா அவங்க வந்து வரலாம், அதுக்கு மேலே வரலாம் அப்படின்ற மீனிங் வந்துடும். இது மட்டுமே வரும்னா கன்ஃபார்ம் 2 முறை மட்டும் தான் வரும்ன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ஒரு டைம் நம்ம அப்படியே வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஆகு பெயர் வந்து அவ்வளோதான். ஸோ பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருது. ஸோ பொருளோட பெயர் பார்த்தோம்னா அது உறுப்புக்கு ஆகி வந்துச்சுன்னா என்னது? பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்னா சினையாகு பெயர். அடுத்த மழை சடசடவென பெய்தது அப்படின்னு பார்க்கும்போது இரட்டைக்கிழவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் வந்து எத்தனை முறை வரை அடிக்க வரும் பார்த்தா 4 முறை வரைக்கும் அடிக்க வரும். ஓகே, இது என்ன? நூலகத்தில் இருப்பவை என்ன? நூல். நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம். உலக பொதுமறை திருக்குறள்.
புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம். நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுருபரர். குற்றால மலநலத்தை கூறும் நூல் பார்த்தோம்னா குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் விரிவாக்கம் பார்த்தோம்னா சுப்பரத்தினதாசன். குற்றால குறவஞ்சி பாடுறது யாரு? திரிகுடராசப்ப கவிராயர். ஓகே ஓகே தீ விபத்து பாதுகாப்பு முறைகளும். ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வீடுகளில் பொது இடங்களில் தீ பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பொது இடங்களில் தீ தடுப்பு எச்சரிக்கை ஒலிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ஸோ எச்சரிக்கை ஒலி எவ்வாறு இருக்கும் என்பதை பணியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஸோ இதை அப்படியே வந்து ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். அதுக்காக தான் சும்மா அப்படியே இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் காமனாக கேட்டால் கூட நீங்கள் அழகாக வந்து போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சும்மா இருந்தாலும் படிச்சுக்கோங்க அப்படின்றது. ஓகே, கலைச்சொற்கள் பார்ப்போம். சமயம் ரிலிஜன், எளிமைனா சிம்பிளிசிட்டி, ஈகைனா சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கை டாக்ட்ரைன், தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரானமி. ஓகே, இது பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா திருக்குறள் எல்லா இப்போ மேலேருந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து இயல் 1லேருந்து படித்தோம் இல்லையா? அதில் ஒரு 2 3 தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா அது எல்லாமே இப்போ ஒரு தெரிந்து செயல் வகையில் ஒரு 2 படித்தோமா, அதில் பார்த்தோம்னா 10 இருக்கு இல்லையா? அந்த 10மே கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 25 அதிகாரம் கொடுத்து அதை படிக்க சொல்லிடுவாங்க இல்லையா? மேக்ஸிமம் அதுக்குள்ளார இது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்துமேலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிச்சு நம்ம 7ஆம் வகுப்பு இது வந்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம 7ஆவதுல பழைய புக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பார்த்து தேவையான இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை புக்லேயே கூட நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.